இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் 17வது பாராளுமன்றத்துக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் வன்னி மாவட்ட தேர்தல் தொகுதியின் மன்னார் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்டத்தில் 90,607 வாக்காளர்கள் இம்முறை வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கின்றார்கள். 98 வாக்களிப்பு நிலையங்கள் மன்னார் மாவட்டத்திலே அமைக்கப்பட்டு அதற்கு அந்த 98 வாக்களிப்பு நிலையங்களுக்குமான வாக்குப்பெட்டிகள் ஏற்கனவே மன்னார் மாவட்ட செயலகத்திலிருந்து அனுப்பப்பட்டுள்ளது. அதில் 50 வரையான வாக்களிப்பு நிலையங்களுக்கான வாக்குப்பெட்டிகள் ஏற்கனவே சென்றடைந்துள்ளது. மன்னார் மாவட்டத்தின் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்தவரை போலீசார் மற்றும் STF விசேட அதிரடிப்படையினர் பாதுகாப்புக்காக ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது. 290 போலீசாரும் 77 விசேட அதிரடிப்படையினரும் மன்னார் மாவட்டத்தின் தேர்தலினை சிறப்பான முறையில் மேற்கொள்வதற்காக தங்களுடைய பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அதனை விட மன்னார் மாவட்ட தேர்தல் கடமைகளுக்காக 1603 அரச உத்தியோகத்தர்கள் தங்களுடைய தேர்தல் கடமைக்காக தங்களுடைய பணிக்கு ஏற்கனவே அமர்த்தப்பட்டு மன்னார் மாவட்டத்திலே சிறப்பான தேர்தல் நடாத்துவதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினம் வாக்கெண்ணும் பணி மாவட்ட செயலகத்திலே வாக்கெண்ண நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. மன்னார் மாவட்ட வாக்கு கிடைக்கப்படுகின்ற வாக்குகளை எண்ணுவதற்காக 8 வாக்கெண்ண நிலையங்கள் மன்னார் மாவட்ட செயலகத்திலே அமைக்கப்பட்டிருக்கின்றது. நாளைய தினம் வாக்களிப்பு முடிந்து வாக்குப்பட்டிகள் மன்னார் மாவட்ட செயலகத்தினை வந்தடைந்ததும் வாக்கெண்ணும் பணிகள் 8 வாக்கெண்ணும் நிலையங்களிலே எண்ணப்பட இருக்கின்றது. அதற்குரிய ஏற்பாடுகளும் அனைத்தும் செய்யப்பட்டிருக்கின்றது. இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி. இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசுக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464228. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன்.